திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருவிளையாடல் புராணத்தில் 37ஆவதா மடுவில் சோழனை வீழ்த்திடல் பற்றியும் 38ஆவதா உளவா கோட்டையை அருளல் பற்றியும் பார்க்கலாமா? இப்போ மடுவில் சோழனை வீழ்த்திடல் பற்றி பார்ப்போம். ராஜேந்திர பாண்டியனின் வம்சாவழியில் வந்த சுந்தரேச பாதசேகர பாண்டிய நாட்டை சிறப்பாக ஆட்சி செஞ்சு வந்துட்டுருக்காரு. அவரும் ஒரு சிறந்த சிவனடியாராகவும் இருக்கிறாரு. அவரோட வலிமையால் குறுநில மன்னர்களை அவரோட ஆளுகைக்கு உட்படுத்திய போதும் அவருடைய படைபலத்தை பெருக்காமல் குறைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் 100 யானைகள், 1000 குதிரைகள், 10,000 படை வீரர்கள் அப்படின்னு எண்ணிக்கையை குறைச்சி அவங்களுக்கு தக்க ஊதியமும் கொடுத்து வச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இப்படி படைபலத்தை குறைச்சதுனால ஏராளமான பொருள் மிச்சமான அந்த பொருள்களை எல்லாம் சிவ கைங்கரியம் செய்யறதுலையும் கோவில் திருப்பணி செய்யறதுலையும் செலவிடுறாரு. மதுரையில் இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கு கண்டிகை மகுடம் போன்ற திருவாபரணங்கள் பலவற்றை செஞ்சு கொடுத்தாரு. திருக்கோவிலை திரும்பவும் திருத்தி புதுப்பிச்சாரு. அவருக்கு போருக்கு போய் சண்டை போகிறதெல்லாம் விருப்பமே இல்லை. சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணுங்கிறது தான் விருப்பம். அதனால தான் அவரோட படைபலத்தை குறைச்சிக்கிட்டு மன நிம்மதியோட சிவபெருமானுடைய கோவிலை திருப்பணி செஞ்சிட்ருக்காரு. இப்படி பாண்டிய மன்னன் அவருடைய படைபலத்தை குறைச்சதை கேள்விப்பட்ட சோழ மன்னன் இதுதான் சமயம்னு பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்து அந்த பாண்டிய மன்னனை வெற்றி பெறணுன்ற எண்ணத்தோட வஞ்சி மாலை சூடிக்கிட்டு அவருடைய சதுரங்க சேனை பின்தொடர பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்துட்டுருக்காரு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட சுந்தரேச பாதசேகர பாண்டிய மன்னன் கோயிலுக்கு போய் சொக்கநாத பெருமானையும் பணிந்து வணங்கி, என் பெருமானே, உங்களுடைய திருவருளால் தான் நான் மதுரையில் நல்லாட்சி புரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கேன். இது தெரியாத இந்த சோழ மன்னன் என்னை வெற்றி பெறணும்னு பாண்டிய நாட்டு மேலே படையெடுத்து வந்துட்டுருக்காராம். நான் என்ன செய்யறது, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு வருத்தமாக நின்றுட்டுருக்காரு. அப்போ விண்ணிலிருந்து அசரீரியா சிவபெருமான், பாண்டியா, இதுக்காக நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறாமையால் படையெடுத்து வரும் அந்த சோழ மன்னனை நானே எதிர்கொண்டு போரிட்டு உன்னை வெற்றி அடையுமாறு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பாண்டிய மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிவபெருமானுடைய திருவருளை நினச்சி அவரை போற்றி வணங்குறாரு. அப்புறம் அரண்மனைக்கு வந்துடுறாரு. போர் முரசுகளும் பற்பல படை கருவிகளோட அவருடைய அந்த சிறும் படையை கூப்பிட்டுக்கிட்டு பெரும் படையான சோழ மன்னனை எதிர்த்து போரிட போகிறாரு. இறைவனின் பேரருளால் பாண்டியனின் அந்த சிறு அளவிலான படை பகைவர்களுடைய கண்ணுக்கு பன்மடங்கு பெருசாக தெரிஞ்சுது. சோமசுந்தர பெருமானும் அவருடைய வேதப்பரி மீது ஏறி பாண்டியர் படைக்கு முன்னே போகிறார். அவருடைய திருவுருவம் வேத வடிவாய் காட்சி கொடுக்குது. காதில் தந்தத்தால் ஆன குழைகளும், கழுத்தில் வெண்முத்து மாலையும், அப்புறம் வெற்றி மாலையும், திருக்கொண்டையில் மயிலிறகும், திருக்கரத்தில் தந்த கடகங்கள் இருந்துச்சு. கருமை நிறம் கொண்ட திருமேனியராய் விளங்கிய இறைவனுடைய கைகளில் கொலைவேல் மின்னியது. இப்படி போர்க்கோளம் கொண்டிருந்த பெருமான சோழ மன்னன் பார்த்தான். அப்புறம் பெருமானிடம், 1000 குதிரைகளுக்கு ஒரு தனி பெரும் வீரன் நான், நீ எனக்கு எம்மாத்திரம் அப்படின்னு அகந்தையோட சொல்கிறான். அதுக்கு சிவபெருமான், அடே சோழ மன்னா, இவ்வளவு தானா நீ? நான் எண்ணற்ற குதிரைகளுக்கு தனியோர் சேவகன், நீயே பாரு அப்படின்னு பதில் சொல்கிறாரு. இது கேட்ட சோழ மன்னன் கொஞ்சம் பயம் வருது. இப்படி இறைவன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் பயந்துட்டு நடுங்கிட்டு நின்றுட்டு இருந்த அந்த சோழ மன்னனை நோக்கி இறைவன் அவரோட கையில் வச்சிருந்த வேலினை மின்னல் மாதிரி சுற்றிக்கிட்டே அந்த சோழ மன்னனை நோக்கி வராரா. அதை பார்த்த சோழ மன்னன் பயந்துட்டு, எங்கே இவரோட வேலால் நம்மளை கொன்னாலும் கொன்னிடுவார் அப்படின்னு புறமுதிக்கிட்டு ஓடுறாரு. அதை பார்த்த பாண்டிய மன்னன் பயந்து போடும் சோழ மன்னனை துரத்திக்கிட்டே போகிறாரு. அப்போ எதேச்சியாக திரும்பி பார்த்த சோழ மன்னன் தன்னை துரத்திட்டு வர்றது அந்த வீரன் அல்ல, பாண்டியன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்பவும் பாண்டியனை எதிர்த்து போரிட திருப்பியும் பாண்டிய நாட்டை நோக்கி வராரு. சோழ மன்னன் மீண்டும் பாண்டியனை தாக்க வர்றதுனால பாண்டிய மன்னன் அவங்ககிட்ட இருந்து பயந்து மதுரையை நோக்கி வேகமாக ஓடியாராரு. அப்படி வேகமாக வரும்போது பாண்டிய மன்னன் அங்கிருந்த ஒரு மடுவில் தவறி கீழே விழுந்துடுறாரு. பாண்டியனை துரத்திட்டு வந்த சோழனும் அதே மடுவில் அவனோட குதிரையோட விழுந்து செத்து போயிடுறாரு. சிவபெருமனுடைய பெருங்கருணையினால் மடுவில் விழுந்த பாண்டிய மன்னன் மட்டும் மடுவிலிருந்து எழுந்து வந்து கரையேறினார். மடுவில் விழுந்த சோழன் இறந்து போனதுனால அவனுடைய சதுரங்க சேனைகளையும் பொன் பொருள்களையும் பாண்டிய மன்னனை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ரொம்ப காலம் சோமசுந்தர பெருமானுக்கு
தொண்டுகள் பல செஞ்சுட்டு வந்ததோட குடிமக்கள் வளமுடன் வாழுமாறு சிறப்பாக நல்லாட்சியும் செஞ்சுட்டு வர்றாரு. 38வதா உலவா கோட்டையை அருளல் பற்றி பார்க்கலாமா? சீரும் சிறப்பும் மிகுந்த மதுரையம்பதியில அடியாருக்கு நல்லான்னு வேளாளன் ஒருவன் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவரு நிறைய தான தர்மங்கள் செய்கிறாரு. அதனால எல்லாரும் அவரை புகழ்ந்து பேசுகிறாங்க. அவருடைய மனைவி பெயர் தர்மசிலை. அவங்களும் அவங்க கணவர் செய்கிற இந்த தர்ம கைங்கரியங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கற்பு நெறியிலையும் சிறந்து விளங்குறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பழகிறாங்க. நாடு போற்றும் நல்லொழுக்கம் கொண்டவராகவும் இருக்கிறாங்க. அடியாருக்கு நல்லான் ரொம்ப வசதியாக இருந்தார். நிறைய நிலம் வச்சுருந்தார். அதனால் உழவு தொழில் செஞ்சதுனால நிறைய விளைச்சலும் அவங்களுக்கு கிடச்சிது. விளைச்சலில் 6ல் 1 பங்கை அரசனுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 5 பங்கையுமே சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுக்கறதுலையே செலவு பண்ணார். இப்படி அடியாருக்கு நல்லான் கொடுத்த அறுசுவை உணவினை நிறைய சிவனடியார்கள் சாப்பிட்டு அவரை வாழ்த்திட்டு போகிறாங்க. இதனால் அடியாருக்கு நல்லான் மேலும் மேலும் செல்வந்தனாக ஆகிட்டுருக்காரு. அந்த சமயத்தில் சிவபெருமான் அடியாருக்கு நல்லான் வசதியாக இருக்கும்போது மட்டும் இல்லை, வசதி இல்லாதப்பையும் அடியார்களை எந்த குறைவும் இல்லாமல் கவனிப்பார் அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்திட்டு நினைக்கிறாரு. அதனால் அடியாருக்கு நல்லானுடைய நிலங்களில் விளைச்சல் குறையும்படியும் செஞ்சிட்டாங்க. இப்படி டக்குன்னு விளைநிலங்களில் விளைச்சல் குறைஞ்சாலும் அடியாருக்கு நல்லான் கொஞ்சம் கூட கஷ்டப்படவே இல்லை. அதிகப்படியான வட்டி கொடுத்தோம், வட்டிக்கு வட்டி கொடுத்தோம் கடனாக வாங்கின பணத்தை வச்சு சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு. இப்படியே பல நாள் கழிஞ்சு போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் நல்லானுக்கு யாருமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பணம் கிடைக்காததுனால அவர் எப்பவும் செஞ்சுட்டு வர அடியாருக்கு சாப்பாடு கொடுக்குற திருப்பணி தடைப்படுது. அப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சிவனடியாருக்கு நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியல, அதனால் நாமளும் சாப்பிடக்கூடாதுன்னு உபவாசம் இருக்கிறாரு. அவருடைய மனைவியான தர்மசிலையும் கணவரோட சேர்ந்து உபவாசம் இருக்கிறாங்க. 2 பேரும் இப்படி பட்னியாக இருந்ததுனால அவங்க ரொம்ப சோர்வாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உடம்பு இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது அழியதான் போகுது. இந்த உடம்போடு நம்ம செஞ்சு வந்த தர்ம காரியங்களை நம்மளால் செய்ய முடியல. அதனால் இந்த உடம்பு இருந்து என்ன போனாதான் என்ன, நம்ம மனைவியை கூப்பிட்டுட்டு நேராக சோமசுந்தர பெருமானுடைய சன்னதிக்கு போய் அவர்கிட்ட நம்ம மனக்குறை எல்லாம் சொல்லிட்டு நம்ம செத்து போயிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அவர் நினச்ச மாதிரியே அவங்க மனைவி தர்மசிலையை கூப்பிட்டுக்கிட்டு நேராக சொக்கநாத பெருமான் கோயிலுக்கு போய் அவரை பணிந்து வணங்கி, என் பெருமானே, கொடிய ஆழகால விஷயத்தையே உண்டு தேவர்களை காப்பாற்றிய பேரருளே, என்னுடைய விளைநிலங்களில் விளைச்சல் குறைஞ்சதுனால உன்னுடைய அடியார்களுக்கு என்னால் சாப்பாடு கொடுக்க முடியல. எனக்கு யாரும் கடன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் எனக்கு கடன் கொடுக்குற மாதிரி ஒரு நல்லவங்களை என் கண்ணுக்கு நீ காட்டணும், இல்லைன்னா நான் இங்கேயே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அந்த வேளாளனுடைய மன உறுதியை பார்த்த சிவபெருமான் இவர் செஞ்சாலும் செய்வார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, வேளாள பெருமகனே, கொஞ்சம் கூட இதுக்காக நீ கஷ்டப்பட வேணாம். உன் வீட்டில் நான் ஒரு அரிசி கோட்டை ஒன்றினை வச்சுருக்கேன். அதுலேருந்து நீ எப்போ அரிசி எடுத்தாலும் எடுக்க குறையாத அரிசி இருக்கிற உலவா கோட்டை அது. நான் கொடுத்த இந்த உலவா கோட்டையிலேருந்து நீ வேணுங்கிற அளவுக்கு அரிசி எடுத்து அடியார்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நிறைய தான தர்மங்களையும் செஞ்சுட்டு வா. கடைசியாக உனக்கு வீடு பேரும் கிடைக்கும்னு அசரீதியாக சொல்கிறாரு. இதை கேட்ட அடியாருக்கு நல்லான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சோமசுந்தர பெருமானை வணங்கிட்டு அவங்க மனைவியை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டில் எடுக்க குறையாத ஒரு உலவா கோட்டை இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிவபெருமானால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உலவா கோட்டைக்கு தினமும் மலர் மாலை சந்தனம் சாற்றி அப்புறம் தீப தூபம் காட்டி வழிபட்டு அதுக்கப்புறம் தான் அடியாருக்கு நல்லான் அதிலிருந்து சாப்பாடு செய்கிறதுக்காகவும் காய்கறி வாங்கிறதுக்காகவும் போதுமான அளவு அரிசி எடுத்துக்குவார். இதனால் மெய்யடியாருக்கும் அந்தணர்களுக்கும் தென்புலத்தவருக்கும் தெய்வங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் விருந்தினருக்கும் வள்ளல் மாதிரி வாரி வாரி வழங்கினார். மேலும் எந்நாளுமே வறுமை உண்டாகாது கோடீஸ்வரனை போல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தார். இப்படி அந்த உலவா காட்டையின் உதவியோட நிறைய தான தர்மங்கள் செய்துட்டு வந்த அந்த அடியாருக்கு நல்லான் அவங்களோட மனைவியான தர்மசிலையுடன் உறவினர்களுடனும் சிவரூபம் பெற்று கைலாயத்துக்கு போயிட்டாங்க. திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.